Praise the Lord. Praise the Lord. Brother, ready on. Praise the Lord. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா, பரிசுத்த தேவனே, நல்ல ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, அருமையான தகப்பனே, எங்கள் ராஜாவே, ஆவியானவரே, நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் சுவாமி, எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் என் ஆண்டவரே, இறங்கி வரும் சுவாமி, இயேசு கிறிஸ்துவே, நல்ல தகப்பனே, இறங்கி வரும் நல்ல பிதாவே, வழிகாட்டும் சுவாமி, எங்களை வழி நடத்தும் நல்ல தேவனே. Thank you, Jesus. Praise the Lord. நம்ம இப்போ ஆண்டவரை ஸ்தோத்திரித்து போற்றி புகழ்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேலையில் பலருக்கு பாடல்கள் தெரிஞ்சிருக்காது, அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் பாடும்போது கூட சேர்ந்து பாடுங்க, சரிங்களா? நான் என்ன பாடுறேனோ வரிகள் தமிழில் தான் பாடுறது, அதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ரொம்ப எளிமையான முறை, நீங்கள் ஸ்க்ரீன் கூட பார்க்க வேண்டாம். தம்பி தாளம் அவர் அவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து பாடிடுவோம், சரிங்களா? ஸோ என்ன முக்கியமான கருத்துனா, இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சமயம். இந்த சமயத்தில் நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்து ஆண்டவரை மகிழ்விக்கக்கூடிய ஊக்கத்தை உங்கள் இருதயத்திலேருந்து கொண்டு வரணும். நான் பாடகர் கிடையாது, நான் எந்த விதத்துலையும் நான் உத்தமனும் கிடையாது, பெரிய லெவலும் கிடையாது. நான் ஒரு ஆண்டவருடைய வேலைக்காரன். நம்ம எல்லாரும் வேலைக்காரர்கள். ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம கூடி இருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் இந்த வாய்ப்பை நழுவ விடாம இருதயத்திலிருந்து அறிக்கையிட்டு பாட போறோம், சரிங்களா? நான் பாடுற வரி நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்களோ கூட சேர்ந்து பாடுவீங்களோ தெரியாது. இந்த நல்ல வாய்ப்புல ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆவியானவரை நம்மளை வர வைத்து நம்ம ஆவியானவரோட இசைந்து அவருடைய ஆவியும் நம்மளுடைய ஆவியும் ஒன்னா சேர்ந்து நம்மளை இன்னும் நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம இன்னும் இந்த வாழ்க்கையில பலப்பட்டு சுகப்பட்டு நமக்கு ஆண்டவருடைய வழி நித்திய ஜீவனை கொடுக்கிற வழியாகும். அல்லேலூயா. ஆரம்பமா தம்பி சரியா? நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். யார் யார் உட்காந்துருக்கிறீங்களோ, முடியலன்னா உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைய கொடுங்க. ஆண்டவர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார், வந்திருக்கிறார். அவரோடு நம்ம இசைந்து இருக்க போறோம், ஆவியானவரோடு. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே,
பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு ஒவ்வொரு நேரமும் இருக்கும் எங்க நல்ல தகப்பனே, எங்களை வழிகாட்டி நடத்தி செல்லும் நல்ல தகப்பனே, நல்ல ஆவியானவரே, சுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நீர் இசைந்திருக்கணும் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் ஜெயம் கொள்ளும் பிள்ளைகளாக இருந்து, கர்த்தாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல பிள்ளைகளாக இருந்து, உமது வார்த்தையின்படி நடந்து, ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் படி உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உலகத்து வாழ்க்கையில் போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை நித்திய ஜீவனுக்கு உண்டான தகுதியில் ஆண்டவரை எங்களை வழி நடத்தும் நல்ல தகப்பனே. எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உலகத்து தேசங்களுக்கு எல்லாவற்றிற்காக இந்த வேலையிலும் ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனை எடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த தேசத்தை எங்களை கொண்டு வந்த தேசத்தை ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் போகும் தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் ராஜா. நாங்கள் வந்திருக்கிற காணுகிற தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே, உலகத்து காரியங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீரே ஜெயம் கொள்ளும் தேவனாக இருக்கிறேன் என்பதை அறிவித்தேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவையும் உமது பக்கம் இழுத்துக் கொள்ளும் சுவாமி. உலகத்தின் கவர்ச்சியிலே ஆண்டவரே வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நல்ல புத்தியை கொடுத்த ஜனங்களை உமது பரிசுத்த வழியில நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நீர் பரிசுத்த வல்லமுள்ள தேவன். கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஆண்டவரே, எந்த அறிவும் இல்லாமல் சீரழியும் இந்த பொல்லாத ஜனங்களிடத்திலே நீர் பேசும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நேசிக்கிறீர். ஆண்டவரே, பாவி என்று சொல்லி எவரையும் விட்டு விலகி போகாதபடிக்கு நேசிக்கிறீர். கர்த்தாவே, நீர் சத்தியத்தை சொல்லும் நல்ல தேவனாக இருக்கிறபடியால் உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் சுவாமி. உமது நாமத்தினாலே இந்த ஆராதனை ஏறெடுத்திருக்கிறோம் சுவாமி. இந்த சபையை ஆசீர்வதி. வந்திருக்க பிள்ளைகள் எல்லாம் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமது நாமத்தை அறிந்த பிள்ளைகள். ஆண்டவரே, உமது காட்சியை கண்ட பிள்ளைகள். ஆண்டவரே, நீர் எப்படியாக ஜனங்களை மீட்டெடுக்கிறீர் உமது வல்லமையிலே ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. கர்த்தாவே, நித்திய ஜீவன் சபையை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ராஜா. சபையை நடத்தி செல்லும் பாஸ்டர் டாக்டர் சுமிதா பிரகாஷ் ஆசீர்வதியும் சுவாமி. அவர் பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நீர் ஒருவரே வல்லவராக இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உமது பணி செய்ய எங்களுக்கு போதுமான பலத்தை கொடுத்து எங்களை நீர் வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பாஸ்டர்மார்களை ஆசீர்வதியும். இந்த சபைக்கு இதுவரை வந்து சென்றவர்களை ஆசீர்வதியும். வெளியிருந்து வந்து சென்றவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இங்கிருந்து போனவர்களையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, பிசாசு எல்லாரிடத்திலும் பேசுகிறார் சுவாமி. ஆண்டவரே, நாம் பிசாசின் வார்த்தையை கேளாதபடிக்கு நாம் புத்திசாலிகளாக இருக்க எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறேன். நல்ல தகப்பனே, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தையாக இருக்கிறபடியா வேதாகமத்தை ஒவ்வொருத்தரும் கண்டு வாசித்து வேதாகமத்தில் உள்ள வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. மக்களுடைய வார்த்தையை கேட்டு வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே, வேதாகமத்திற்குள் இருந்து தன் வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளையும் நீர் உற்சாகத்திலே நீர் அடைக்கலம் தந்து நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும் நல்ல தேவனே. தேவனே, நான் உமது அண்டையில் என்ற பாடலை பாடி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக் கொள்வோம். நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நல்ல தகப்பனே, நாங்கள் உமது பால் தண்டையிலே எல்லா நேரமும் இருக்கணும் சுவாமி. எவர் வார்த்தையும் கேட்டு விலகி போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்தும் சுவாமி. தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரவாக வன் சிலுவை நீரில் நான் கோவை தொங்க நேரிடும் ஆவலாயும் மன்னை தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் ஓடுது படு ராவிகள் வந்து மூடிய யாக்கோபை
படிகள் போலவே என் பாதை போல பண்ணுமையா எந்தன் தேவனே. பலத்து சேரும் படிகள் போலவே என் பாதை போல பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது நன்மை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது நன்மை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமது நன்மை. எந்த நேரமும் நாம் வஞ்சிக்காதபடிக்கு, பொல்லாத வார்த்தைகள் நமது காதில் விழாதபடிக்கு ஒவ்வொரு நேரமும் ஜெபம் செய்யும் போது பொல்லாதவன் வார்த்தை நமது காதில் விழக்கூடாது ராஜா. எங்கள் பிள்ளைகள் காதில் விழக்கூடாது. எங்களுடைய குடும்பத்தில் எவர் காதிலும் பொல்லாதவன் வார்த்தை விழக்கூடாது. அவன் வாயை கட்டி போடும், பொல்லாதவனின் வாயை கட்டி போடும் ராஜாவே. சர்வ உள்ளமுள்ள தேவனே, பொல்லாதவன் வாயை கட்டி போடும். பொல்லாதவன் வாழ்வை கண்களை மூடி போடும். பொல்லாதவனின் கரங்கள் வராதபடிக்கு அவன் கரங்களை கட்டி போடும். எங்களை சுதந்திரவாளியாக்கும் நல்ல தேவனே. நாங்கள் உங்கள் அண்டையில் இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று இந்த உலகத்துக்கு காண்பிக்க எங்களை நீர் படைத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் உமது வார்த்தையின் படி வாழ்கிறோம் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு இப்பொழுதும் ஒரு பாதத்தடையில் வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்தில் இருந்து கிரியை செய்ய ஆண்டவரே எங்களை நீ வழிநடத்தணும் சுவாமி. இந்த பிறந்த நாள் மாதத்திலே கர்த்தாவே எங்களுக்கு நீர் பெரிய வழிகாட்டியாக இருந்து இந்த வருஷம் முழுக்க எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் ராஜா. இனி வரப்போற வருஷமும் கர்த்தாவே எங்களோட கூட இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வீட்டாரையும் ஆண்டவரை எவரையும் பாவத்தில் இருந்து நீர் மீட்க வல்லவராய் இருக்கிறீர். எல்லா பாவங்களையும் ஆண்டவரே, உலகம் செய்யும் பாவங்கள் அத்தனையும் நீர் காண்கிறீர் ராஜா. அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கர்த்தாவே உம்மை நேசிக்கும் ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் காக்கப் போகிறீர். இன்றைக்கு கர்த்தர் என்று சொன்னால் காது கேட்கவில்லை ஜனங்களுக்கு. காடுன்னு சொன்னா காது கேட்காது. இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா நல்லா கேட்கும். எப்படி கேட்கும்னா, பொல்லாத கிரியை உள்ள ஜனங்கள் இயேசுக்கு எதிராக எழுப்புவார்கள். இயேசு கிறிஸ்து என்று சொன்ன உடனே நாய் குலைப்பது போல குலைக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நாமம்
ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசின் பிடியில் இருந்து வெளியாக்கக்கூடிய நாமம். அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு கொலைக்க ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்ம இருதயத்தில் ஆழமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பழகணும் அநேகர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசு வெளியே போவான். அப்பதான் தெரியும். ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு உட்கார்ந்துட்டார், பிசாசு கத்திக்கிட்டு. இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அங்கத்திலும், உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்து. சிந்தனையெல்லாம் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய நடவடிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது இயேசு நம்மளுக்குள்ளே வாசிக்கிறார், வாசம் பண்ணுகிறார், அவர் தங்கியிருக்கிறார். பிசாசின் கிரியைகள் உங்களை அண்ட போவதில்லை. இந்த நல்ல நேரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பயனை நாம் உணர்ந்து நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். இந்த பாடல் நானே எழுதியது. போன வாரம் அந்த பழைய சபையில் பாடினேன். வேற நம்ம ஐரோப்பா சபையில் பாடின பாடல். நான் அந்த பாடலை நித்திய ஜீவன் சபைக்கு டெடிகேட் செய்கிறேன். பிறப்பின் பயனும், திஸ் இஸ் த லைஃப். இந்த பிறப்பில் ஒரு பயன் இருக்கணும். நம்ம பிறந்து விட்டோம், வாழ்கிறோம், வளர்கிறோம். ஆனால் பயன் என்ன? இந்த பயன் நம்ம வாழையடி வாழையாக பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சேரணும். நம்ம பிள்ளையை நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் தலையில பாவத்தை வைக்கக்கூடாது. அவர்கள் தலையில நல்ல புண்ணியங்கள், அத்தனை புண்ணியங்களையும் வைக்கணும். அந்த பயன் எங்கிருந்து வரணும்னா அது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வரணும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட பொய் இல்லை. இந்த வசனம், இந்த வேத வாக்கியத்தில் யாராவது சொல்லட்டும் இந்த வார்த்தை இயேசு தவறாக சொல்லிவிட்டார் என்றால் நான் அவர்களிடத்து பேச விரும்புகிறேன். இதுவரை ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசியது கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை விட்டு விலகி செல்ல ஏன் தான் காரணம்? அதுதான் பிசாசு. அந்த பிசாசின் கிரியைகள் நமக்கு தேவையில்லை. அந்த பிறப்பின் பயன், ஏன்னா ஒரு காலகட்டம் வரும்போது இந்த சரீரம் ஆண்டு போகும். ஆனால் ஜீவனோடு இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா, ஆவி. அது ஒரு பயனை பெறணும். அந்த ஆத்மா ஆவி மூலமாக அநேகருக்கு நன்மை நடக்கணும். அந்த பயன் நமக்கு வேணும். இந்த பிறப்பு ஒரு பயணம்தான். திஸ் இஸ் எ ஜர்னி. எவ்வளோ பெரிய சோதனை நீங்கள் கடந்து சென்றாலும் இந்த பயணம் ஒரு நாள் நின்று போகும். ஆனால் பயன் என்ன என்பதை நம்ம பூர்ணமாக உணரணும். இந்த வாய்ப்பில் உணர்ந்து, இந்த பாடல் புதுசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்காது. ஆனால் என்னோட சேர்ந்து பாடுங்கள், அறிக்கையிட்டு பாடுங்கள், பயன் பெறுவீர்கள். பிறப்பின் பயனும் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். பிறப்பின் பயனும் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வந்திடுவோம். பிறப்பின் பயணம் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வந்திடுவோம். என்னாலும் அவர் மகிமைதனை எல்லோருக்கும் சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
பயனும் இல்லை முடிவு கொள்கை தீங்கின் வீணை தீயில் அழிந்து போகும் வழியோ பரிதாபம். ஆமாண்டவரே, உமது நாமத்தினாலே ஜனங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தீமையான வழியில போகாதபடிக்கு ஆண்டவரே தீமையில் போனால் நஷ்டம் பெரிய நஷ்டம் என்பதை ஆண்டவரை உணர்த்துகிறேன். நன்றி ராஜா. கர்த்தாவே, பிறப்பின் பயணம் ஒன்றே இலக்கை நோக்கி புறப்படுவோம் அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன் என்றவரே தொழுது கொள்ளும் பேரின்பமே வழிகளை பிறக்கும் வாழ்வாங்கே. பிறப்பின் பயணம் ஒன்றே இலக்கை நோக்கி புறப்படுவோம் அந்த இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். அந்த இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். அந்த இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. கர்த்தாவே, எங்களோடு ஆராதனை பாடல்கள் மூலமாக உமது வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களோடு பேசினீர். அதற்காக நன்றி. இந்த நல்ல சமயத்தை ஆண்டவரே இந்த சபை மக்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. கர்த்தாவே, தொடர்ந்து உமது பரிசுத்த வழியிலே நாங்கள் நிலையாக இருக்க எங்களை ஆண்டவரே இன்னும் எங்களை ஆழமாக இன்னும் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எங்கள் காரியங்கள் எல்லாம் உமது நாமத்தினால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. நன்றி ராஜா. இந்த ஆராதனைக்கு அப்புறம் மெசேஜ் டெஸ்டிமனி அடுத்த கட்டத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுதும் நம் கர்த்தருடைய நாமத்தில் சின்ன ஒரு ஜெபம் செய்து இந்த ஆராதனை நிறைவு செய்து அடுத்த கட்டத்துக்கு நாம் போவோம். நல்ல தகப்பனே, வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி. உமது வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது தாசன் மூலமாக ஆண்டவரே நீர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் டாக்டர் சுமிதா பிரகாஷ் மூலமாக உமது தேவ செய்தியை சொல்லி கர்த்தாவே இந்த சபை இன்னும் பலப்படுத்தும் சுவாமி. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, உமது நாமத்தினாலே எல்லா காரியங்களும் ஜெயம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளை நீர் உருவாக்கும் சாமி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.